Hello friends, நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்னது அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ். சரியா, வயது கணக்குகள். ஸோ இந்த ஏஜ் ப்ராப்ளம்ஸில் பார்ட் 1 லெசன் 1 சாப்டர் 1 ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு ரெண்டாவது இந்த சாப்டர் 2 வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்டர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக் கிளாஸ் பார்த்தோம். ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சாப்டர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ எல்லாருமே ஷார்ட்கட்ஸ் தான் விரும்புவீங்க. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த சாப்டர் 2 ஏஜ் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து அதுக்கு பிறகு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ரமேஷ் ஆர்டிசியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நம்ம அப்போடைய அப்டேட் அப்பப்போ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடே டாபிக் வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ், அதனுடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் சாப்டர் 2ல். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு அப்படின்னா த ப்ரெசன்ட் PRE மீன்ஸ் ப்ரெசன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A and B ரேஷியோ எவ்வளோன்னா 5:6. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் அதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க A and Bக்கு. ஸோ A and B ப்ரெசன்ட் ஏஜ் உடைய ரேஷியோ A and Bக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 5:6. ஸோ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வயசாக ஏஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா பக்கத்தில் என்ன சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ். இப்படி எக்ஸ் சேர்த்தோம்னா இது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A வந்து 5x, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் B வந்து 6x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 8 இயர்ஸ் ஹென்ஸ் 8 வருஷத்துக்கு பிறகு. ஹென்ஸ்னாலும் ஆஃப்டர்னாலும் அது என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹென்ஸ் ஆஃப்டர்லாம் வந்து அது என்ன கண்டிஷன் ஃபியூச்சர் கண்டிஷன். ஸோ 8 வருஷத்துக்கு பிறகு ஏஜ் ஆஃப் A and B இந்த ரேஷியோ 7:8. ஸோ ஃபியூச்சர் கண்டிஷன் எப்படி முடிச்சோம், என்ன வேர்டு வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹென்ஸ். ஸோ ஹென்ஸுக்கு வந்தால் ஃபியூச்சர். ஸோ ஹென்ஸுங்கிற வேர்டு வந்தால் ஃபியூச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7:8. உங்களுக்கே தெரியும் ரேஷியோவை ஏஜாக மாற்றணும்னா கூட என்ன சேர்க்கணும் எக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் 8 இயர்ஸ் ஹென்ஸ். ஸோ 8 வருஷத்துக்கு பிறகு. ஸோ 8 இயர்ஸ்க்கு பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஷார்ட்கட்டில் இந்த சம்மை ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாம். கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A and B. ஸோ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஏயும் ப்ரெசன்டேஜ் ஆஃப் பியும் கண்டுபிடிச்சாதான் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம சம்மடிச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூ செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இது ரெண்டு கிட்ட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். 5xக்கும் 7xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2x. இங்கே 6xக்கும் 8xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் செய்யணும். ஸோ அதை செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு சேமாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ எவ்வளவு இருக்குது 2xன்னு இருக்குது. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இருந்தாலும் சரி தான், ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி தான், எப்படி கொடுத்தாலும் அந்த இயர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8 இயர். ஸோ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 2 4 2s are 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையானது ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A and B. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A and B என்னவா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A வந்து 5x, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் B வந்து 6x. நமக்கு ரெண்டுடைய என்னது தேவை, சம் தேவை. சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ சம்னு நினச்சிவோம் ஆட் பண்ணுவோம். சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் எதெல்லாம் 5x 6x ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5x + 6x. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு sum of percentage is equal to 5x plus 6x எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 11x. ஸோ sum is equal to 11 into x. x உடைய வேல்யூ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4. ஸோ sum is equal to 4 11s are எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 44 years. ஸோ sum of percentage of A and B ரெண்டையும் சம் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 44 years. இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி the ratio of the ages of A and B was
2:3. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 2:3. ஸோ 4 இயர் அகோங்கிற வேர்டு வந்து என்ன கண்டிஷன் பாஸ்ட் கண்டிஷன். ஸோ பாஸ்ட் கண்டிஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்ட் கண்டிஷனில் ரேஷியோ 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ எதுடைய ரேஷியோ ஏஜ் ரேஷியோ ஏஎன்பிக்கு. ஸோ ரேஷியோவிலேருந்து நம்ம ஏஜாக மாற்றணும்னா என்ன சேர்ப்போம் எக்ஸ் சேர்ப்போம். இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸு. ஸோ பாஸ்ட்டு ஓகேயா எத்தனை வருஷம் முன்னாடி 4 இயர் அகோ முன்னாடி ஓகேயா. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ரெசண்ட்லேருந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி 4 இயர் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் 4 இயர் பர்சன்டேஜ்லேருந்து 4 இயர் முன்னாடி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ ஏக்கும் பிக்கு ஏஜ் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 2:3. ஸோ அந்த ரேஷியோவை நம்ம ஏஜாக மாற்றணும்னா எக்ஸ் சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ஆஃப்டர் 4 இயர் 4 வருஷத்துக்கு பிறகு. ஸோ ப்ரெசண்ட்லேருந்து 4 வருஷத்துக்கு பிறகு 4 இயர் 4 வருஷத்துக்கு பிறகு அந்த ரேஷியோ வில் பிகம் 5:7. அந்த ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் 5:7. ஸோ ரேஷியோவை நம்ம ஏஜாக மாற்றுறோன்னா கூட என்ன சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ். ஸோ 5x:7x. என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் ஏஜ் தான் நம்ம என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த 2 ரேஷியோக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது சேமாக இருக்கா இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துக்கலாம். 2xக்கும் 5xக்கும் இடையில எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது 3x இருக்குது. 3xக்கும் 7xக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4x. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் எப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம ஈக்குவலாக என்ன செய்யணும் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 5xக்கும் 7xக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 2x. 2xக்கும் 3xக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 1x ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்யணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் 2 இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2 அதை கொண்டு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு பாஸ்ட் எப்படி மாறும் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் வந்து 2 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4x. இந்த 2 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6x. பாஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தல ப்ரெசன்ட் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் இருக்கட்டும். அடுத்தல ஃபியூச்சர் 4 இயர் ஆஃப்டர் தான் இது என்ன கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர். ஏன்னா இது என்னது ஆஃப்டர் 4 இயர் ஆஃப்டர்னா ஃபியூச்சர் கண்டிஷன். ஸோ இங்கே 2 கிலோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 1. அந்த 1 கொண்டு இது 2 மல்டிப்ளை பண்ணணும். 1 5x is 5x. ஃபியூச்சர் வந்து 1 5x is 5x. அப்போ 1 7x is 7x ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 2க்கு இடையில உள்ள இயர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு இடையில எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இயர் இங்கே ஒரு 4 இயர் இங்கே ஒரு 4 இயர் மொத்தத்தில் 2க்கு இடையில எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது 8 இயர்ஸ் இருக்குது. ஸோ 2க்கு இடையில எவ்வளோ இயர் 8 இயர் டிஃப்ரென்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ என்ன செய்வோம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 4xக்கும் 5xக்கு இடையில எத்தனை x இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 1x இருக்குது ஓகே. 6xக்கும் 7xக்கு இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 1x இருக்குது. ஸோ இப்போ அந்த 2 இடையில டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேமாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ சேமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அந்த 1x is equal to எவ்வளோ இயர் 8 இயர். ஸோ 1x is equal to 8 இயர். ஸோ எக்ஸுடைய வேல்யூ நம்ம என்ன செய்யாச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 1x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 8 இயர் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 8 இயர் எப்படி வந்துச்சு இந்த ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஒரு 4 இயர் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு ஒரு 4 இயர் மொத்தம் 8 இயர் மறந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1x is equal to 8 இயர் கிடச்சிட்டு நமக்கு தேவை ஃபைண்ட் த இயர் ப்ரெசென்ட் ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். பாஸ்ட் ஏஜ் என்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் எவ்வளவு 4x 6x அப்படியே தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 8. ஸோ எக்ஸ்க்கு பதில் 8 போடுங்க. 8 4s are எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 32 புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே எக்ஸ்க்கு போடுங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 8 போடுங்க. 6 8s are 48 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாஸ்ட்னா என்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 32. A உடைய ஏஜ் 32 B உடைய ஏஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 48 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உள்ள வேல்யூ எடுத்து இந்த பாஸ்ட் கண்டிஷனில் போடாது நம்ம இந்த 2 இடையில டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம்ல இதில் உள்ள பாஸ்ட் கண்டிஷனில் தான் எக்ஸோடைய வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 32 அண்டு 48 வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ பாஸ்ட் ஏஜ் வந்து 32 அண்ட் 48. நமக்கு தேவை ப்ரெசன்ட் ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? இது 4 வருஷத்துக்கு முன்னாடி 32 தான். இப்போ எவ்வளோ வரும்? 4 கூட 32 ஆட் பண்ணணும். ஸோ 36. ஸோ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ? 32 + 4 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 36. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 36. அதே மாதிரி percentage of B வந்து எவ்வளவு? 48 + 4 எவ்வளவு? 52. இதுதான் உங்களுடைய percentage of A and percentage of B. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. sum of percentage of ஓகேயா? sum of percentages of A and B is 60 years. ஸோ ப்ரெசென்ட்ல ரெண்டு பேர் ஏஜ், ஏஜையும் பி ஏஜையும் சம்னா ஆட் பண்ணால் மொத்தம் எவ்வளவு? 60 வருஷம், 60 இயர்ஸ். ஸோ ப்ரெசென்ட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? 60 இயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசென்ட்டில் நெக்ஸ்ட்டு ஆல்சோ 12 இயர்ஸ் அகோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அகோங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் அப்படி கண்டிஷன் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ 12 இயர்ஸ்க்கு முன்னால் the ratio of A is to B எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 5:4. ஸோ ratio of A is to B வந்து எவ்வளோனா 5:4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஏஜாக மாறதுக்கு கூட சேர்ப்போம், எக்ஸ் சேர்ப்போம். ஓகே, ஃபைண்ட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் என்ன கேட்காங்க? ஏ. இந்த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ப்ரெசென்ட்டில் ஏஜ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோன்னு கேட்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா? ப்ரெசென்ட்டில் ஏயும் ஏ வயசையும் பி வயசையும் ரெண்டு பேருடைய ஏஜையும் ஆடு பண்ணால் 60 இயர். 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்துருக்கும்? 60லேருந்து 12 கழிச்சிடக்கூடாது, லூஸ் மாதிரி. சாரி, 60லேருந்து 12 கழிச்சிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 60லேருந்து எப்படி ஏன் 12 கழிக்கக்கூடாதுன்னா, இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் 12 வயசு கம்மியாக இருக்கும், பிக்கும் 12 வயசு என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2 இருக்கும் 12 கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம்? 12 இது ஒரு 12, 2 இருக்கும் 12 குறையும் போது 12 + 12 24 வயசு மொத்தத்தில் குறையும். அப்படி தானே? ஸோ 60ல் 24 குறைஞ்சா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 24 60ல் 24 கழிச்சா எவ்வளோ? 36. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த A + B, 12 வருஷத்துக்கு முன்னாடி A + B எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 36. ஓகேயா? ஸோ A எவ்வளவு? A வந்து 5x, B எவ்வளவு? 4x. ஸோ 5x + 4x எவ்வளவு? 9x. 5x + 4x 9x. 9x ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 36. ஓகேயா? ஸோ 1 9 is 9, 4 9s are 36. ஸோ x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 4. ஸோ x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x is equal to எவ்வளவு? 4. ஓகேயா? ஸோ x is equal to 4 இதில் போடுவோமா? ஸோ 5 4s are 20. x is equal to 4 போடுங்க. 4 4s are 16. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னால் A உடைய வயசு எவ்வளவு? 20. 12 வருஷத்துக்கு முன்னால் B உடைய வயசு எவ்வளவு? 16. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? percentage of A தான் கேட்டிருக்காங்க. ஸோ A உடைய percentage. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி 20னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ percentage of A வந்து எவ்வளவு? 20 கூட இன்னும் 12 கூட்டணும். ஸோ 20 கூட 12 கூட்டினா எவ்வளவு? 32. இது present age of A வந்து 32. ஸோ நம்ம கொஸ்டினில் percentage of A மட்டும் தான் கேட்டிருக்கான், கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்னது அப்படின்னா, டோட்டல் ஏஜஸ் ஆஃப் ஏபிசி அட் ப்ரெசென்ட், பிஆர்இனா ப்ரெசென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோட்டல் ஏஜ் ஆஃப் ஏபிசி அட் ப்ரெசென்ட் இஸ் 90 இயர்ஸ், 90 வருஷம். ஸோ ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட் கண்டிஷன் டோட்டல்னா ஆட் பண்ணணும். ஏபிசி 3 வயசையும் ஏ + B + C 3 வயசு ஆட் பண்ணால் டோட்டல் ஏஜ் எவ்வளவு? ப்ரெசென்ட்டில் 90 இயர்ஸ். ஓகே, 90 வருஷம். 10 இயர்ஸ் அகோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அகோனுங்கிற வந்தால் பாஸ்ட் கண்டிஷன். ஸோ பாஸ்ட் 10 வருஷம், 10 இயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வருஷம்? 10 இயர்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 1:2:3. இந்த ஏபிசி உடைய ரேஷியோ, ஏபிசி ரேஷியோ எவ்வளவு? 1:2:3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷியோவை ஏஜாக மாற்றணும்னா கூட என்ன சேர்ப்போம்? எக்ஸ். 1x 2x 3x. அப்படின்னா தென் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி,
இந்த percentage ஆஃப் பி இருக்காங்க கேட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். இப்போ யோசி பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. ப்ரெசென்ட்டில் ஏபிசி 3 பேர் வயசையும் கொடுத்தா எவ்வளோ 90. எவ்வளோ வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 ஆன்சரையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 90ல் இருந்து 10 கழிக்கணுமா? 80 வரும். தப்பு. ஸோ 90ல் இருந்து 10 கழிக்கக்கூடாதியா? 10 வருஷம் முன்னாடிங்கும் போது ஏக்கும் 10 வயசு கம்மியாக இருக்கும், பிக்கும் 10 வயசு கம்மியாக இருக்கும், சிக்கும் 10 வயசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ 3 பேருக்கும் 10 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ எவ்வளவு கழிக்கணும்? 30. ஸோ 90ல் 30 கழிச்சா எவ்வளவு? 60. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயசையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் 10 வருஷம் முன்னாடினா பாஸ்ட் கண்டிஷன். ஸோ பாஸ்ட்டில் 3 பேர் வயசையும் ஏ பி சி 3 பேர் வயசையும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 60. ஸோ 3 பேர் வயசு 10 வருஷம் முன்னாடி எவ்வளவு? ஏவுடைய வயசு 1x, பியுடைய வயசு 2x, சியுடைய வயசு 3x. ஸோ 3 கூட்டினா எவ்வளவு? மொத்தம் எத்தனை எக்ஸ்? 3x கூட 2x கூட்டினா 5x, 5x கூட 1x கூட்டினா 6x. ஸோ 3 பேர் வயசை கூட்டினா 6x. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10 வருஷம் முன்னாடி 3 பேர் வயசு கூட்டினா எவ்வளோ சொன்னோம்? 60. ஏன்னா இதுக்கு 10 குறையும், இதுக்கு 10 குறையும், சிக்கு 10 குறையும். ஸோ மொத்தம் 30 குறையும். 90 30 குறைஞ்சா எவ்வளவு? 60. ஸோ ஓராடு 6, பாய்த்தாறு 60. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 10. ஸோ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜாக பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஏயும் கேட்கல சியும் கேட்கல. ஸோ பிக்கு மட்டும் பார்க்கலாம். எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 10. ஸோ 2 10 எவ்வளவு? 20. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னால் பியோடைய வயசு 20. அப்போ இப்போ எவ்வளவு இருக்கும்? ஸோ இது கூட 10 ஆட் பண்ணணும். ஸோ 20 கூட 10 ஆட் பண்ணால் எவ்வளோ? 30. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பி வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 30. ஓகேயா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 30 இயர்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஓகே, ஏஜ் ப்ராப்ளமில் நம்ம 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ரேஷியோ ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் ஏஜ் இஸ் 4:5. ஸோ ஏக்கும் பிக்கும் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ எவ்வளவு? 4:5 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ 4:5 ஏக்கும் பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரேஷியோவை நம்ம ஏஜாக மாற்றணும்னு நினச்சிவோம், எக்ஸ் சேர்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஏஜஸ் இஸ் 320 இயர். ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பெருக்கணும்னா எவ்வளவு? 320. ஸோ பெருக்கிக்கலாம். 4xஐயும் 5xஐயும் 2 பேருடைய ஏஜையும் மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 320 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 4s are 20, x into x, x square is equal to 320. 0 0 என்ன ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ்? கேன்சல் டு each other. 1 2 is 2, 16 2s are 32. ஸோ x square is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 16. அப்போ x is equal to என்ன வரும்? 4. ஸோ x is equal to 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். தென் ஏஸ் பர்சன்டேஜ், ஏவுடைய பர்சன்டேஜ் கேட்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏ எவ்வளவு? 4x. எக்ஸுடைய வேல்யூ எவ்வளவு? 4. ஸோ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 4 போடுங்க. 4 4s are 16. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 16. எக்ஸுடைய வேல்யூ அப்ளை பண்ணி 4 4s are 16. பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 6th கொஸ்டின் பார்க்கலாம். 12 years ago 12 வருஷத்துக்கு முன்னாடி the ratio of the ages of Ram and Rahim was எவ்வளவு? 2:3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பர்சன்டேஜ் தெரியாது. 12 years ago. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னால். ஸோ 12 years ago. ஸோ 12 years ago, அதாவது அகோனா பாஸ்ட் கண்டிஷன். பாஸ்ட்டில் ராம் அண்ட் ரஹீம் அவங்களுடைய ரேஷியோ, ஏஜ் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 2:3. ஸோ ராம் அண்ட் ரஹீம், ராமு ரஹீம் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 2:3. ஸோ ரேஷியோவை நம்ம ஏஜாக மாற்றணும்னா கூட என்ன சேர்ப்போம்? எக்ஸ் சேர்ப்போம். ஓகே இருக்கட்டும். இஃப் த ரேஷியோ ஆஃப் தயர் ப்ரெசன்ட் ஏஜஸ். ஸோ ப்ரெசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:6. ஸோ ப்ரெசன்ட் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 5:6. ஸோ நம்ம ரேஷியோவை ஏஜாக மாற்றணும்னா என்ன சேர்ப்போம்? எக்ஸ் சேர்ப்போம். ஓகே, வாட் வில் பி த டோட்டல் ஆஃப் தயர் பர்சன்டேஜஸ்? ஸோ இந்த பர்சன்டேஜஸை டோட்டல் பண்ணால் எவ்வளோன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம்? எப்போவுமே 2 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 2xக்கும் 5xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3x. 3xக்கும் 6xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3x. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். எப்போ என்ன செய்வோம்? இந்த சேமாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3x. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இயர்?
12 இயர் அதை எடுப்போம். ஸோ 1 3 is 3, 4 3s are 12. ஸோ x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஆஃப் த இயர் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளவு 5x and 6x. நமக்கு டோட்டல் கேட்டிருக்காங்க, டோட்டல் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணுவோம். 5x 6x டோட்டல் பண்ண எவ்வளவு 11x. ஸோ x உடைய வேல்யூ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் என்ன வரும் 4 into 11 44 years. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 44 years. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின், A is twice as old as B. A உடைய வயசு B விட 2 மடங்கு. 12 years ago 12 வருஷத்துக்கு முன்னால A was 5 times old as B. A விட வயசு B உடைய 5 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the percentage of A கேட்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த பார்த்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் கிடையாது, ஏற்கனவே பார்த்த மாடல் தான். எப்படின்னு சொல்லி தானே கவனிங்க. ஸோ ப்ரெசண்டில் A and B எவ்வளோ கொடுத்துருக்காங்க, A is twice as old as B. B விட எத்தனை மடங்கு 2 மடங்கு. ஸோ B 1 மடங்குனா A வந்து எவ்வளோ மடங்கு 2 மடங்கு. A is twice 2 மடங்கு, A வந்து 2 மடங்கு. ஸோ B எத்தனை மடங்கு 1 மடங்கு. ஸோ B விட 2 மடங்கு அதிகம். ஸோ B வந்து 1 மடங்குனா A வந்து எவ்வளோ twice 2 மடங்கு. ஸோ ப்ரெசன்ட் வந்து 2:1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க 12 years ago 12 வருஷத்துக்கு முன்னால. ஸோ பாஸ்ட் கண்டிஷன் 12 years 12 வருஷம் முன்னாடி என்ன கண்டிஷன் பாஸ்ட்ல A was எவ்வளவு 5 times. ஸோ A was 5 times old as B. ஸோ B வந்து 1னா A வந்து எவ்வளவு 5 times இருக்குமா. இதோடைய 5 times 5 தானே. ஸோ 5 times இருக்குமா 5:1. ஸோ இந்த ரேஷியோவை தான் எப்படி கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டாக சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்துட்டு என்ன கேட்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் A. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் A கண்டுபிடிக்கணுமா. ஸோ ரேஷியோவை நம்ம ஏஜாக மாற்றணும்னா நம்ம என்ன செய்வோம், கூட எக்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நான் பர்சன்டேஜ் ஆஃப் A இதுதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, எக்ஸோடைய வேல்யூ தேவை. அதுக்கு என்ன செய்வோம், இந்த 2 கிட்ட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்போம். இந்த 2 கிட்ட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ 5xக்கும் 2xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 3x. 1xக்கும் 1x கிட்ட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 0x. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இல்லை, சேமாக இல்லை. ஸோ சேமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், இது 2 கிட்ட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ 2xக்கும் 1x கிட்ட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 1x. 5xக்கும் 1x கிட்ட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 4x. ஸோ என்ன செய்வோம், இந்த 4 கொண்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1 கொண்டு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 கொண்டு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாஸ் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு 5x 5x, ஒரு 1x 1x. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்வோம், அங்குள்ள 4 கொண்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ப்ரெசன்ட் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ 4 2s are 8x, 4 1s are 4 1 is 4 தான் 4x. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கவனிங்க, இந்த 2 கிட்ட உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 12 years ago. ஸோ 12 year போட்டுக்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ 2 கிட்ட உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 5xக்கும் 8xக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 3x. 1xக்கும் 4x கிட்ட உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 3x. இப்போ எப்படி இருக்கு, 2 டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஈக்குவலாக நினச்சிவோம் 3x is equal to இந்த இயர் டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இங்கே இயர் எவ்வளோ இருக்குது 12 year. ஸோ 3x is equal to 12. 1 3 is 3, 4 3s are 12. ஸோ x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் A கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் A எவ்வளவு நமக்கு 8x. ஸோ எக்ஸ்க்கு பதில் நம்ம என்ன போடுவோம் 4 போடுவோம். ஸோ 4 8s are எவ்வளோ வரும் 32. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? 4 8s are 32 year. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் A எவ்வளவு 32 year. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So friends, last question, 8th question, the age of father 4 years ago was 8 times age of his son. So 4 வருஷத்துக்கு முன்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெசென்ட்ல இருந்து 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னால father and son, father age was 8 times age of his son. இப்போ சன்னுக்கு 1னா ஃபாதருக்கு எவ்வளோ டைம்ஸ் 8 டைம்ஸ் இருக்குமா. ஸோ 8:1. அப்படி அட் ப்ரெசென்ட்டில் ஃபாதர் ஏஜ் இஸ் எவ்வளோ 4 times that of his son.
சன்னுக்கு 1னா ப்ரெசென்ட்ல ஃபாதருக்கு எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? இதோட வயசு 4 டைம்ஸ் இருக்குமா? ஃபைண்ட் த ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் சன். ஸோ ப்ரெசென்ட்ல ஏஜ் ஆஃப் சன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேஷியோ தான் இப்போ சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே லாஸ்ட் கொஸ்டின் அதான் சொல்லி தந்தேன். ஸோ இப்போ என்ன செய்வோம்? இந்த ரேஷியோவை ஏஜாக மாற்றணும்னா எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துடுவோம். 4x 1x 8x 1x. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அது சேமாக இருக்கா பார்ப்போம். ஸோ 8xக்கும் 4xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4x. 1xக்கும் 1xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இல்லை? சேமாக இல்லை. சேமாக இல்லைன்னு என்ன செய்வோம்? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 4xக்கும் 1xக்கும் எவ்வளவு? 3. ஆமாம் 8xக்கும் 1xக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 7. ஸோ என்ன செய்வோம்? இந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாஸ்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஸோ பாஸ்ட் கண்டிஷன் 3 8s are 24x, 3 1s are 3x. ரெண்டாவது இந்த 7 கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ரெசன்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். 7 4s are 28x, 7 1 is 7x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4 இயர். ஸோ இப்போ கவனிங்க 24 28 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4x. 3x 7x டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4x. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சேமாக நினச்சிவோம். அந்த 4x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இயர் கேப்பு? 4 இயர். ஸோ 1 4 is 4, 1 4 is 4. ஸோ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 1. நமக்கு என்ன கேட்காங்க? ஃபைண்ட் த ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் சன் கேட்காங்க. ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் சன் எவ்வளவு? 7x. எக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு? 1. ஸோ எக்ஸ்க்கு பிள்ளைங்க என்ன போடுவோம்? 1 போடுவோம். ஸோ 1 7 is 7. ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் சன் இஸ் எவ்வளவு? 7 இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.